ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நான் உங்களோட ஷியாமளா நவராத்திரி பற்றி ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தையும் அண்ட சராச்சரங்களையும் இயக்கும் மூல சக்தி ஆதி பராசக்தியே. அவள் இல்லைன்னா இந்த உலகம் இயக்கமே இல்லை. இந்த பிரபஞ்சத்தோட படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய அனைத்து செயல்களுக்கும் அவளே ஆதாரமானவள். இப்படி நம்ம என்றும் ரட்சித்து அருளும் இந்த தெய்வீக பெண் சக்தியை சிறப்பாக போற்றி வழிபடுவதற்கே நவராத்திரியை கொண்டாடுகிறோம். ஒரு வருஷத்தில் 4 நவராத்திரிகள் வருது. ரொம்பவே பிரசித்தமானது சாரதா நவராத்திரியும் ஆஷாட நவராத்திரி. சாரதா நவராத்திரியில் கொலு வச்சு கொண்டாடுறோம். அது மாதிரி ஆஷாட வாராகிக்கு ரொம்பவே விசேஷமானது. அடுத்ததாக வசந்த நவராத்திரி பங்குனி மாதத்தில் வருது. லலிதா திரிபுர சுந்தரிக்கு உரியது. நம்ம இப்போ பார்க்க போகிறது தை மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் துவங்கும் ஷியாமளா நவராத்திரி. இந்த நவராத்திரி இந்த வருஷம் ஜனவரி 19ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இந்த ஷியாமளா நவராத்திரியில் அம்பாள் ஸ்வரூபமான ஸ்ரீ ராஜமாதங்கியை உபாசிக்கிறோம். இப்போ நாம் ஸ்ரீ ராஜமாதங்கியை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ ராஜமாதங்கிக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் சில ராஜஷியாமலா, மந்திரினி, முத்ரினி, உச்சிஷ்ட சாண்டாலி, லகு ஷியாமலா, இப்படி நிறைய பெயர்கள். பராசக்தி எடுத்த தசவித அவதாரங்களில் 9வது மகாவித்யா ஸ்ரீ மாதங்கி. லலிதா பரமேஸ்வரியின் கரும்பு வெளியிலிருந்து உதித்தவள். அம்பிகையோட அருளால் தான் மதங்க முனிவர் தவத்திற்கு மகிழ்ந்து அவருக்கு இவள் மகளாக அவதரித்தாள். இப்போ நாம் ஸ்ரீ ராஜமாதங்கியோட தோற்ற அழகை பார்க்கலாம். இவளுடைய நிறம் கரும் பச்சை. அதனால தான் இவளுக்கு ஷியாமலாங்கிற பேர். ஷியாமலானா டார்க் காம்ப்ளெக்ஷன், கருமை நிறம். லகு ஷியாமலானும் இவளுக்கு பேர். லகுனா ஈஸின்னு சொல்லலாம், சிறியன்னு சொல்லலாம், இளமை சொல்லலாம். இவள் ரொம்ப யங் டார்க் காம்ப்ளெக்ஷன் லுக்கில் இருக்கிறதுனால இந்த பேர். இவள் சிரசில் சந்திரக்கலையுடன் கூடிய கிரீடம் அணிந்தவளாக, நீண்ட அழகிய கூந்தலில் கதம்ப மலர்களை சூடியவளாக, நெற்றியில் கஸ்தூரி திலகம் பளிச்சுடுபவளாக, மந்தகாச திருமுகத்துடன் வாக்விலாசம் உடையவளாக, செவிகளில் பனை ஓலையிலான காதணிகளை அணிந்து பல்வேறு ஆபரணங்கள் தரித்து தாமரை மலர் மீது அமர்ந்து நமக்கு சர்வாபரண பூஷித்தையாக, எப்படி லலிதா சஸ்நாமத்தில் வருது இல்லையா, அப்படி காட்சி தருகிறாள். இவள் 8 திருக்கரங்கள் உடையவளாக காட்சி கொடுக்கிறாள். மடியில் வீணை ஏந்தி கொண்டு கீழ் 2 கரங்கள் அதை மீட்டுகின்றன. மேல் 2 கரங்களில் சம்பா நெற்கதிர்களையும் கரும்பையும் தாங்கியுள்ளாள். மற்ற 4 கரங்களில் கிளி, சாரிகைனா குருவி, அதையும் பாசம் அங்குஷமும் ஏந்தி கொண்டு இருக்கிறாள். ராஜஷியாமலாவோட தோற்றத்தையும் அழகையும் அபிராம பட்டர் தன்னோட அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணியிருக்கார். அந்த பாட்டை இங்கே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். கண் கழிக்கும்படி அப்படின்னு ஆரம்பிக்கும். அது ராஜமாதங்கி லலிதா பரமேஸ்வரிக்கு பிரதம மந்திரி ஆவாள். அதாவது முக்கிய மந்திரி, ஆலோசகர் மற்றும் ராஜமுத்திரை காப்பவள். அதனால் இவளுக்கு மந்திரினிங்கிற பெயர். அவள் லலிதா பரமேஸ்வரிக்கிட்டேருந்து முத்ரா அதிகாரம் பெற்றவள், அதான் பவர் ஆஃப் அட்டார்னி. எப்போவுமே மந்திரியோட தயவு இருந்தால் ராஜாவை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதுபோல தான் இந்த ராஜமாதங்கியின் தயவை நாடியவர்கள் லலிதாம்பிகையின் அருளை சுலபமாக பெற முடியும். லலிதா சகஸ்ரநாமத்தில் மந்திரினிங்கிற நாமா 2-3 இடங்களில் பார்க்க முடியும். ஒரு நாமா என்னன்னா மந்திரினின் யஸ்த ராஜதூஹு அப்படின்னு. அவளுக்கு பரமேஸ்வரி ஆட்சி செய்ய தனது அதிகாரத்தை வழங்குகிறாள். அடுத்த நாமா கேய சக்கரரதாரோட மந்திரினி பரிசேவிதா. அம்பாள் இவள் வதம் செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷலான சேரியட் கொடுக்குறாளாம். அந்த ரதம் எப்படின்னா, அது ஓடும்போது அழகான இசையை ஒளிச்சுண்டே போகுமா, ஒரு மியூசிக் கொடுக்குமா. அப்பேற்பட்ட ரதத்தில் இவ உட்காந்துண்டு
அம்பாளுக்கு, அதான் பரமேஸ்வரிக்கு சேவை செய்கிறாளாம். இன்னும் ஒரு நாமால கூட இவளோட சிறப்பை நாம் பார்க்க முடியும். நாமா என்னென்னா, மந்த்ரின் எம்பா விரச்சித்த விஷங்கவத தோஷிதா. அதாவது மந்திரினியால் விஷங்கன் அழிக்கப்பட்டதைக் கண்டு லலிதா பரமேஸ்வரி மனம் மகிழ்ந்தாள். இவள் திருமகளும் கலைமகளும் கூடிய வடிவம். அதாவது தனம் வித்தை இரண்டிற்குமே அதிதேவதையாக விளங்குகிறாள். இவள் பேச்சு, இசை, அறிவு மற்றும் 64 கலைகளையும் கட்டுப்படுத்துகிறாள். அதனால் இவளுக்கு வாக் விலாசினின்ற பெயரும் உண்டு. இவளை வழிபடுறதுனால ராஜயோகம், பதவி, செல்வம், கலைகளில் தேர்ச்சி இதெல்லாம் கட்டாயமாக கிடைக்கும். இவளுடைய அருளால் ஒரு பக்தன் இனிமையான பேச்சை வாரி வாரி வழங்குவான். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வாக்வாதினி அப்படின்னு வரும். வாக்வாதினி வாமகேஷி வக்னிமண்டல வாசினி அப்படின்ற அந்த நாமால வாக்வாதினி அப்படின்னா வாதங்களில் மிகுந்த பலனுடன் வார்த்தைகளை பயன்படுத்துவாள். சரஸ்வதி தேவியின் தாந்திரீக ரூபமே ஸ்ரீ ராஜஷியாமலா. தாந்திரீகம்னா யந்திரம் மற்றும் மந்திரம் இந்த ரெண்டுத்த துணை கொண்டு ஓர் உயரிய இலக்கை அடையும் முறை. வாக்விலாசத்திற்கும் அறிவின் விருத்திக்கும் இவள் அருள் கட்டாயமாக தேவை. புலவர்களை மன்னர்களுடன் சரியாசனத்தில் வைக்கக்கூடிய வல்லமை இவளுக்கு உண்டு. நம்ம எல்லாருக்குமே மகாகவி காளிதாசரை பற்றி தெரியும். ஆரம்ப காலத்தில் இவர் படிப்பு அறிவில்லாத முட்டாளாக இருந்தார். இவர் ஸ்ரீ ராஜமாதங்கியை, அதாவது ராஜஷியாமலாவை ஆழ்ந்த வழிபாட்டின் மூலம் அவள் அருளை பெற்று மிக உயரிய ஞானத்தை அடைந்தார். அதன் விளைவாகத்தான் நமக்கு ஷியாமலா தண்டகம் என்கிற ஒரு பெரிய படைப்பு கிடைத்தது. ஷியாமலா தண்டகம்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் சான்ஸ்கிரிட் ஸ்லோகா. இந்த ஷியாமலா நவராத்திரியில் இதை சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளால் சொல்ல முடியலனா காதால் கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். மாணிக்ய வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கிம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி. இந்த ஸ்லோகம் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கட்டாயமாக நம்ம அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஷியாமலா தேவியை அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பார். ஸ்ரீ ராஜமாதங்கி மேலே நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷியாமலா நவராத்திரி சில முக்கியமான இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எங்கன்னா இந்த சக்தி பீடம், வித்யா பீடம், அப்புறம் மேரு ஸ்தாபித்த இடங்கள், இந்த இடங்களெல்லாம் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுறது. அங்கே கலச ஆவாகனம் பண்ணி பூஜை செஞ்சு ஹோமங்கள், அபிஷேகங்கள், சஹஸ்ரநாம அர்ச்சனைகள்லாம் நடைபெறும். நம்ம பக்கத்தில் எங்கே நடக்கிறதோ அங்கே போய் அந்த பூஜையில் கலந்துண்டு நமக்கு தெரிஞ்ச அம்பாள் ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு அம்பாளின் அருளை பெறலாம். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்லேயே சுவாமியை நினச்சிண்டு ஸ்லோகம் சொல்லலாம். ரொம்ப விசேஷமானது லலிதா சஹஸ்ரநாமம். இதுலேயே நிறைய நாமாக்கள் ஸ்ரீ ராஜமாதங்கியை பற்றி வருது. முதல் சக்தி பீடஸ்தலமான காமாக்கியாவில் ஸ்ரீ ராஜமாதங்கி மற்ற மகாவித்யா தேவியருடன் வீற்றிருக்கிறாள். இந்த மகாஷியாமலா மதுரையில் மீனாட்சியாக அருள் பாலிக்கிறாள். இப்படி எல்லா பாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய ஸ்ரீ ராஜமாதங்கியை நாம் பூஜித்து அவளுடைய அருளை பெறுவோமாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் நிறையா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.